வணக்கம். மூடிஸ் கிரெடிட் ரேட்டிங் ரிப்போர்ட் இப்போ ரீசெண்டாக இந்தியா வந்து 7% growth அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ப்ரீவியஸ் ப்ரெடிக்ஷன் 7.2 விட கொஞ்சம் கம்மி. இதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டாலும் மிக முக்கியமாக குளோபல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் குளோபல் கன்சம்ஷன் கம்மியாக இருக்குது. ஒரு நாடு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும்னா அந்த நாட்டில் எக்ஸ்போர்ட்ஸ் அதிகப்படுத்தணும். மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்பொழுது நமக்கு பைலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸ் கிடைக்கும், நம்ம கரன்சிக்கான டிமாண்ட் வரும், நம்ம நாட்டுடைய பொருள் அதிகமாகும், ஜிடிபி அதிகமாகும். இதுதான் அந்த ஜென்ரல் சைக்கிள். இப்போ இந்த லோ க்ரோத் இருக்கிறதுனால நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் அஃபெக்ட் ஆகலாம் அண்ட் எஃப்டிஐ ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ இதை நம்ம பீட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, மற்ற பிரிக்ஸ் நாடுகள் வளர எமர்ஜிங் நேஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட க்ரோத் ரீசனபிளாக நல்லாவே இருக்குது. ஆனால் இன்னமும் கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட் ஸ்பெண்டிங் அதிகப்படுத்தணும், அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இப்படி பண்ணும்பொழுது அந்த நாட்டில் எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூவையும் அட்ரஸ் பண்ண முடியும், அந்த நாட்டினுடைய பொருள் உற்பத்தியும் அதிகப்படுத்த முடியும். இது நம்ம ஜிடிபியை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி.